ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து சார்பாக உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேசப்போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் வேறு எதுவும் இல்லைங்க. தாவேக்கா இணைய போகிறாரா நம்ம செங்கோட்டைன்னு பார்ப்போம். செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தோன்னா அதிமுகவுடைய தன்னுடைய கோபிச்செட்டிப்பாளையம், அதாவது பல ஆண்டுகளாக ஜெயித்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ அது நம்ம பார்த்துட்ருப்போம். அந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண செங்கோட்டையன் வந்து எந்த கட்சியில் சேர போகிறான்னு நினச்சோம். எல்லாம் பாஜக நினச்சோம். ஆனால் பாஜக கிடையாது. தனி கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு நினச்சா அதுவும் கிடையாது. அவர் வந்து தாவேக்கா கட்சியில் இணையப்போவதாக தகவல் வந்து பரவி கொண்டு வருகிறது. இது உறுதி செய்ய விதமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் பனையூரில் இருக்கக்கூடிய அவர் வீட்டிலேயே போய் அவர் பார்த்துருக்காரா. விஜய் அவர்களை போய் பனையூன்ற பாருங்களேன், என்ன ஏரியா, பட்டினப்பாக்கத்தில் இருக்க விஜய் அவர் வீட்டில் போய் அவர் பார்த்துருக்காராம். ஸோ இது வந்து ஒரு பரபரப்பாக தமிழக அரசியலில் பேசப்பட்டு வருகிறது. அரசியல் அதிமுக மூத்த தலைவர் 80 வயதை கடந்தவர், 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் அரசியலில் எல்கேஜியே இப்போ தான் வந்திருக்கக்கூடிய நம்ம நாளைய முதல் அமைச்சராக வருவார் என்று அனைவராலும் ஜென்சி கிச்சுக்களாலும் 2K கிச்சுக்களாலும் கனவு காண்டு இருக்கும் அந்த நபரை போய் பார்த்துருக்காரு. இது வந்து எப்படின்னு பார்க்கணும்னு தெரியல. அதிமுகத்துலேருந்து வந்த அவரை வந்து தாவேக்காவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய பதவி கொடுக்கப்படும் சொல்கிறாங்களாம். ஸோ அது என்ன முக்கியமான பதவி நமக்கு தெரியல. ஸோ இதுக்கு பின்னால் தான் பாஜக இருக்குன்னா இல்லாமல் இருக்காது. ஸோ பாஜக இருக்குதுன்னு தான் எல்லோரும், என்னுடைய கருத்து எல்லாத்துடைய கருத்தும் இல்லை தான். ஸோ பாஜக இல்லை என்னென்ன கேம் விளையாட போகுதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தாவேக்கா நம்ம தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் தலைமையில் ஒரு 3ஆம் அணி உருவாக்கி திமுகவிற்கு ஒரு குடைச்சல் தர மாதிரி ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குற மாதிரி இருக்குன்னு அரசியல் வல்லுநர்கள் கருத்து அதுவாக இருக்குது. ஸோ அரசியல் வல்லுநர் கருத்தை நான் சொல்கிறேன். இது தனிப்பட்ட கருத்து கிடையாது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கருத்துக்கள் இருக்கலாம், ஒரு பத்திரிகையில் துறையில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்காது. ஸோ இந்த விளைவு திமுக கூட்டணியில் வந்து என்னென்ன விதத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும், திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுகவுக்கு வருமா வராதான்றதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ நம்ம எதாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக அரசியலை பார்த்துட்டாங்க. தமிழ்நாடு அரசியல் அப்படி போயிட்டு இருக்குது. விஜய் விஸ் திமுக வருமா, தாவேக்கா விஸ் திமுக வருமானது அது நம்ம அளவுக்கு இப்போ போயிட்டு இருக்குது. எடப்பாடியோட தலைமையை வந்து நம்ம யோசனை பண்ணுற அளவுக்கு போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெற்று முத்து பிரகாஷ். பாய்.